ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க, அக்னிபத் ஸ்கீம் மூலமாக அங்கிருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்போ அப்ளை பண்ணலாம்னா ஜூலை 8ல இருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 28 ஜூலை 2024 அதான் கடைசி தேதி, அதுக்குள்ள அப்ளை பண்ணாம இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் என்னைக்கு இருக்க போகுதுன்னா 18 அக்டோபர் 2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்மேரிட் மேல் மற்றும் ஃபீமேல் இருக்காங்க பாருங்க, ரெண்டு பேருமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதை எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 ஜூலை 2004 இருந்து 3 ஜனவரி 2008 பிறந்திருக்கீங்க. இந்த பெட்வீன் ஏஜுக்குள்ள இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்க எல்லா ஸ்டேஜுமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தா 21 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க 12th பாஸ் பண்ணிட்டு 12th மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டை நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சயின்ஸ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்க பாஸ்டு 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் அந்த மாதிரி நீங்க டிப்ளமோக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அல்லது 2 இயருக்கான ஒகேஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, வித் நான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் இந்த பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரி சார்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க 12th மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் மற்றும் இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, இதுல நீங்க 12th பாஸ் பண்ணிக்கோங்க வித் எனி ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. எனி ஸ்ட்ரீம் சயின்ஸ் சப்ஜெக்ட் மீது இருக்காங்க பாருங்க, எனி சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் தனியா கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட் தனியா கொடுத்திருக்காங்க. இதான் உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி. நார்மலா நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு, இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெயிட் கேட்டிருக்காங்க பாருங்க, வெயிட் ஹைட்லாம் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. சோ மேல் கேண்டிடேட்கான ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152.5 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் இவ்வளவு ஹைட் தேவைப்படுது. இதுவே பெண்களா இருக்கீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெளிவா பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ண பாருங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர் பார்த்தா செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. 0% பார்த்தா எக்ஸ்பென்ஷன்ல கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு 5 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்பென்ஷன் ரேஞ்சில கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த டாட்டூலாம் எப்படி இருக்கணும் அதை பத்தி கொடுத்திருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தா லீவ் கொடுத்திருக்காங்க. வருஷத்துக்கு 30 நாள் லீவ் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம சிக் லீவ் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தா பே அலவன்ஸ் கொடுக்குறாங்க, அலைட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் கவர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்க போது. இப்போ இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னா இது பார்த்தா ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அக்னிபத் ஸ்கீம் மூலமாக 4 வருஷம் நீங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் நீங்க ஒர்க் பண்ணீங்க. 4 வருஷத்துக்கான சேலரி கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்க. அதில் 70% அமௌண்ட் 21,000 ரூபாய் உங்க கைக்கு கொடுத்துருவாங்க. மீதி 30% அமௌண்ட் இருக்கு பாருங்க, அது பார்த்தா அக்னிவீர் ஸ்கீம் மூலமாக அவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஒரு 9,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கான சேலரி இன்கிரிமெண்ட் ஆகும். மொத்தமா 4 வருஷம். அதே மாதிரி 70% அமௌண்ட் பார்த்தா உங்களுக்கு கை கொடுத்துருவாங்க. மீதி 30% பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலா 4 வருஷம் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் 10.4 லட்சம் ரூபாய் சேவா நிதி பேக்கேஜ் மூலமா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதான் உங்களுக்கான ஒரு சேலரி அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் கவர் பண்றாங்க, காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம அக்னிவீருக்கான ஸ்கில் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த கோர்ஸ் இந்த ஜாப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கில் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க பாருங்க, எப்படி செலக்ஷன்ஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதர் தான் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க 40 நிமிஷம் எக்ஸாம், 50 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது. ரெண்டுமே எடுத்தவங்க 80 நிமிஷம் எக்ஸாம் இருக்க போது. அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்க. 0.25 மதிப்பெண் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா நீங்க கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது. அதான் உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. எப்படி இருக்க போதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 1.6 கிலோமீட்டருக்கு பாருங்க, அதை மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 7 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா வித்தின் 8 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 2 வைக்கிறாங்க பாருங்க. இதுல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும்
10 புஷ்அப் வந்து 1 நிமிஷத்துக்குள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10 சிட்டப் வந்து 1 நிமிஷத்துக்குள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும். 20 ஸ்குவாட் வந்து 1 நிமிஷத்துல வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஆண்களுக்கு. பெண்களுக்கு 10 சிட்டப் வந்து 1 நிமிஷம் 30 செகண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். 15 ஸ்குவாட் வந்து 1 நிமிஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மெடிக்கல் எக்ஸாம் இருக்க போது. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல எந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே இருக்க போது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க புதுசா நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி புதுசா நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண பாருங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான ஸ்டெப் தான் இருக்கும். ஸோ கேட்டி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 550 ரூபா நீங்க ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ண பாருங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்றதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா அக்டோபர் மந்த் சொல்லியிருக்காங்க 18ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே சேம் இதே வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க எக்ஸாம் சென்டர் ஒதுக்கி இருக்காலும் அங்க போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.